வணக்கங்க. இன்றைக்கி நம்ம மிகவும் சுவையான சத்தான முருங்கைக்கீரை முட்டை பொரியல் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாங்க. அதுக்கு நான் ஒரு 3 முட்டையை உடச்சி ஊற்றி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள், அப்புறம் பெப்பர் தூள் போட்டு நல்லா அடித்து எடுத்து வச்சுக்கலாம். முட்டையை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த அளவுக்கு நம்ம பீட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நல்லா ப்ளஃபியாக வரும். இப்போது ஒரு வாணலியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். கடுகு, உளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நான் ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேங்க. நீங்கள் காஞ்ச மிளகாய் கூட போட்டுக்கலாம். அப்புறம் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம், கருவேப்பிலையெல்லாம் வதங்கிருச்சு. இப்போ நம்ம அலசி வச்சுருக்கிற முருங்கைக்கீரையை உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டுங்க. நல்லா எண்ணெயிலேயே முருங்கைக்கீரை, வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ வதங்கிருச்சு. இப்போது கீரைக்கு தகுந்த உப்பு சேர்த்துக்கலாம். அதிகம் சேர்த்துடக்கூடாது. தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்க்கணுங்க, இல்லைன்னா நல்லா இருக்காது. இப்போ கீரை பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வதங்கிருச்சு. உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கலக்கி வச்சுருக்கிற முட்டையை கீரையில் நம்ம சேர்த்து நல்லா வதக்கி விடலாங்க. இப்போ நம்ம ஊற்றின முட்டையும் கீரையும் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும். இந்த பொரியல் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. கீரை பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா சாப்பிடுவாங்க. அதே மாதிரி நீங்கள் லஞ்ச் பேக் பண்ணும்போது இந்த முருங்கைக்கீரை முட்டையெல்லாம் வறுத்ததுக்கப்புறம் சாதத்தை போட்டு கிளறி லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்திங்கனாக்க உங்களுக்கு சாதமும் மீதி ஆகாது, ஃபுல்லாக சாப்பிட்டு வருவாங்க. அதே நேரத்தில் நம்ம சத்தானதை கொடுத்தோங்கிற ஒரு திருப்தியும் இருக்குங்க. அவ்வளோதாங்க. முருங்கைக்கீரை முட்டை பொரியல் நல்லா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு கொடுங்க. எப்படி வந்தது அப்படின்னு சொல்லுங்கள். கீரையே பிடிக்காதவங்களுக்கு கூட இப்படி செஞ்சு கொடுத்தா ரொம்ப பிடிக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.